சோ இதனால வந்து நான் பிரியங்காக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு வந்து டெஃபினட்டா கிடையாது. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஷ்யூக்கு அப்புறம் பிரியங்காக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் அவங்களை திட்டி, அவங்களை கர்ஸ் பண்ணி, அவங்களை சைபர் புல்லிங் பண்ணி, ஏகப்பட்ட பேர் அவங்களை வந்து பாடி ஷேப் பண்ணி பல விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. which is really unhealthy and she don't deserve all this at all. She's such a nice female. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபீமேல் ஆங்கரா, அது ஒரு சீனியர் ஃபீமேல் ஆங்கரா அந்த சேனல்ல என்ன ஒரு ஆட்டிடியூடோட அவங்க இருக்கணுமோ அந்த ஆட்டிடியூடோட தான் அவங்க எப்பவுமே இருந்திருக்காங்க. சோ மணிமேகலை வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்பாட்ல வந்து யார் இருந்தாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே வந்து ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து தெரியும். அது தெரியாம நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோலாம் வந்து பேசுறாங்க, என்னென்னமோ வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, என்னென்னமோ வந்து திட்டுறாங்க, எல்லாரையும் திட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஷோல நிறைய ஆங்கர்ஸ் நிறைய பேர் வந்து கலாச்சிருக்காங்க, அது போட்டோவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் மிஸ்டர் சின்னதிரை பண்ணும்போது நானே நிஷாவை வந்து என்னென்னமோ சொல்லி கலாச்சிருக்கேன். ஆன் ஸ்கிரீன்ல கலாச்சிப்போம், ஆஃப் ஸ்கிரீன்ல கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிப்போம், அந்த மாதிரி தான் இருப்போம். இன்ஃபேக்ட் மணிமேகலையே வந்து ரக்ஷன் எத்தனையோ வாட்டி வந்து குக்கு கோமாளி ப்ரீவியஸ் சீசன்ல பயங்கரமா கலாச்சிருக்காங்க, என்னைய கலாச்சிருக்காங்க, நிஷா, மாகாப்பா, பிரியங்கா எல்லாருமே ஒருத்தர் கலாச்சு. இன்ஃபேக்ட் விஜய் டெலிவிஷனே அவங்களே அவங்க சேனல்ல கலாச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க.